எக்ஸாக்டாக 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி ஒரு சாஃப்ட்வேர் ஜாபுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டனோ அதே நிலைமை இப்போது நீடிக்குது. இதுக்கு காரணங்கள் நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். நான் 2010 பாஸ் அவுட் ஆகும்போது அப்போ தான் 2008 ரிசெஷன். 4 இயர்ஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு. அப்போ தான் சென்னையில் இந்தியாவில் அதிகமான பிபிஓ வர காலம். ஸோ பிபிஓவில் நிறைய ஓப்பனிங்ஸ், ஐடியில் போனீங்கன்னா ஓப்பனிங்ஸே கிடையாது. அப்போ ரொம்ப ரேராக தான் இருக்கும். அதுவும் சில பேர்லாம் சேலரி எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக. அந்த காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னா, எங்கே போனாலும் கூட்டம் கூட்டமாக இருக்கும். இன்டர்வியூ அப்படியே ஒரு பெரிய லைனே நிற்கும் கூட்டம் கூட்டமாக. ஒரு கட்டத்தில் நான் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டேன். இவ்வளோ ஜாப் அட்டன் பண்ணுறோம், நீங்கள் போய் டயர்ட் ஆகிடுவீங்க. இன்டர்வியூ எடுத்து அதை செலக்ட் ஆகலாம் பரவாயில்ல, இன்டர்வியூ போய் டயர்ட் ஆகிடுவீங்க. இன்றைக்கும் அதே சுச்சுவேஷன் தான் இருக்குது. அன்றைக்கி அவேர்னஸ் கம்மி, பீப்புள்கிட்ட டெக்னாலஜி ஸ்டாக்கும் கம்மி. இன்றைக்கி ரொம்ப அவேர்னஸ், டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் யூடியூப்லேயும் சோஷியல் மீடியாலையும் இருக்குது. இப்போ இருக்கிற பசங்க, ஃபைனல் இயர் படிக்கிறவங்க, இல்லை இப்போ ரீசெண்டாக பாஸ் அவுட் ஆன பசங்க, இல்லை ஆஃப்டர் கோவிட் பாஸ் அவுட் ஆன பசங்க, எல்லோரும் உண்மையிலே ரொம்ப டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுறாங்க. சில பைத்தான் படின்னு சொல்லுவாங்க, ஜாவா படின்னு சொல்லுவாங்க, ஏஎம்எல் படின்னு சொல்லுவாங்க, யூஐஎக்ஸ் படின்னு சொல்லுவாங்க, டெவாப்ஸ், இன்ஃப்ரா, டேட்டா அனலிஸ்ட், டேட்டா ஆட்டோமேஷன், மேனுவல், சிலேனியம். திரும்பவும் ஃப்ரண்ட் எண்டில் வந்தீங்கன்னா அதில் ஆங்குலர், ரியாக்ட், யூஜேஎஸ். அது டெவாப்ஸ் வந்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ், அசூர், ஜிசிபி. இவ்வளோ நிறைய ஆப்ஷன்ஸ் கொட்டி கிடக்கிறதால இப்போ இருக்கிற பசங்க உண்மையிலே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி தான் இருக்காங்க. இன்டெலிஜென்ட்டாக இருக்கிற பசங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடச்சிரும். இந்த ஆவரேஜ், அபவ் ஆவரேஜ் இருக்காங்களா, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறதால எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் ட்ரை பண்ணி ஜாவா படிப்பாங்க, பைத்தான் படிப்பாங்க. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் ட்ரை பண்ணி கடைசியில் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஸ்டேஜில் போயிடுவாங்க. இந்த வீடியோவில் அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களை எப்படி ஒரு சாஃப்ட்வேர் ஜாபுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், அதுவும் இல்லாமல் நான் சொல்கிற விஷயத்த கண்டிப்பாக ஒரு 6 months to 1 year ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் ஜாப் வாங்கிட முடியும். 1 yearக்கு மேலேயும் உங்களால் ஜாப் வாங்க முடியலனா எனக்கு மெயில் பண்ணுங்கள். நீங்கள் எந்த இடத்துல தப்பு பண்ணுறீங்க நான் கரெக்டாக சொல்கிறேன். நீங்கள் ஃபைனல் இயர் படிக்கிறீங்க, இல்லைனா இப்போ தான் ரீசெண்டாக பாஸ்ட் அவுட், இல்லைனா ஒரு 4-5 வருஷமாக சாஃப்ட்வேர் ஜாப் தேடிட்டு இருக்கீங்க, இந்த வீடியோ உங்களுக்காக தான். இதில் என்னென்ன பேச போகிறேன்னா, எப்படி படிக்கணும், எப்படி ஒரு ரெஸ்யூமை ரெடி பண்ணணும், எப்படி இன்டர்வியூவில் ஆன்சர் பண்ணணும், ஜாப் கிடச்சப்பறம் என்ன பண்ணணும், 4 விஷயத்தை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எப்படி படிக்கணும். இந்த லாங்குவேஜுங்கிறது, இந்த ப்ரோக்ராமிங் இருக்குல்ல, இதை நீங்கள் லேர்ன் பை டூயிங்கில் கற்றுக்கினா மட்டும்தான் அது உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும். இல்லைனா ஒரு மாதம் ஒரு டெக்னாலஜி படிப்பீங்க, திரும்ப மறந்துடுவீங்க, திரும்ப இன்னொரு இன்டர்வியூ வரும், திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, திரும்ப இன்னொரு இன்டர்வியூ வரும், திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணிங்க. சில டைம் என்ன பண்ணுவீங்க, ஜாவா படிப்பீங்க, பைத்தான் படிப்பீங்க, எம்எல் படிப்பீங்க, யூஐயூஎக்ஸ் போவீங்க, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாமே இருக்கும். இப்போது நான் ஜாவால் தான் போகிறேன்னா ஜாவா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக படிச்சிங்க, பைத்தன் ஒரு பேக்கப் வச்சுங்க. நீங்கள் ஃப்ரண்ட் எண்ட் போகிறீங்கன்னா கண்டிப்பாக HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க, பூஸ்டப் இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருங்க. இப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை லேர்ன் பை டூயிங்கில் கற்றுக்கும் போது என்ன ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர், அதனால் இந்த ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். HTML, CSS படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வெப்சைட், ஒரு சிம்பிளான வெப்சைட்டை எடுங்க, அதை அப்படியே இமிட்டேட் பண்ணுங்கள். அந்த பட்டனுக்கு எவ்வளோ சைஸ் வச்சுருக்காங்க, அந்த பட்டனோட ரேடியஸ் எவ்வளோ, ஒரு பேஜ் அப்படியே க்ளோன் பண்ணுங்கள். இப்போ ஆக்சுவலாக இம்ப்ளிமெண்டேஷன் மோடில் போயிட்டீங்க. ஸோ இம்ப்ளிமெண்டேஷனில் மோடில் போகும்போது என்ன ஆகுனா, நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க, அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே வரீங்க. அந்த காலகட்டத்தில் இம்ப்ளிமெண்டேஷன் ரொம்ப டிஃபிகல்ட்டி. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ChatGPT அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டால் போதும், அதுவே சொல்லிட்டு என்ன பிரச்சனைன்னு சொல்லி. இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராக்டிஸை 1 மாதம் to 2 மாதம் எடுத்துங்க. நீங்கள் ஜாவா இருக்கலாம், பைத்தான் இருக்கலாம், AML இருக்கலாம், UIUX இருக்கலாம். எடுத்த உடனே கோதாவில் இறங்குங்க. ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு தான் பண்ண போகிறோன்னு அப்படி பண்ணாதீங்க. பர்டிகுலராக இந்த ஃபீல்டில் லேர்ன் பை டூயிங். லேர்ன் பை டூயிங்கில் என்ன பெனிஃபிட்னா, நீங்கள் ஒரு இன்டர்வியூ சொல்ல உங்களால் ப்ராக்டிக்கலாக ஆன்சர் பண்ண முடியும். ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, அதனால் அந்த ப்ராப்ளம் சால்விங் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது, அந்த இன்டர்வியூ ஆன்சர் பண்ண சொல்ல ப்ராக்டிக்கலாக உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அந்த ஃபியரே இல்லாமல் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருப்பீங்க. ஸோ லேர்ன் பை டூயிங்கில் இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. நீங்கள் எந்த டெக்னாலஜி ஸ்டாக் வேணால் எடுத்துங்க, Power BI, டேப்லா, நீங்கள் மேனுவல் டெஸ்டிங், ஆட்டோமேஷன் டெஸ்டிங். நீங்கள் பார்த்தீங்கன்னா லேர்னிங் வீடியோவை கன்டினியூஸாக உங்களால் பார்க்க முடியும். ஆனால் இம்ப்ளிமெண்டேஷன் வர சொல்ல ஒரு 1 hour 2 hours பீப்புள் வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுவாங்க. என்னடா இவ்வளோ இஷ்யூஸ் வருது, என்னால் ஃபிக்ஸ் பண்ணவே முடியலன்னு. அதனால் என்ன பண்ணுங்கள், லேர்னிங்கை பின்னாடி வச்சுங்க. லேர்ன் எப்படி பண்ணுறீங்கன்னா, இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண சொல்லி லேர்ன் பண்ணிங்க. இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண சொல்லி லேர்ன் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அதை வந்து ரொம்ப நாளைக்கு உங்கள் மெமரிக்குள்ளே இருக்கும். ஓகே, இந்த ஃபார்முலா எல்லாத்துக்கும் அப்ளை, லேர்ன் பை டூயிங். நெக்ஸ்ட்டு இப்போது கற்றுக்கிட்டீங்க. இப்போ உங்கள் ரெஸ்யூமே எப்படி இருக்கணும், உங்களோட ரெஸ்யூமே 1 page தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது.
இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையும் எவ்வளோ நீங்கள் ஜென்யூனாக அந்த ரெஸ்யூமில் போடுறீங்களோ அந்தளவுக்கு சான்சஸ் ஆஃப் நீங்கள் செலக்ட் ஆகிற சான்சஸ் அதிகம். இந்த சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணி அப்ஜெக்டிவ் போடுறது, அப்படி அப்ஜெக்டிவ் போட்டாலும் கிரியேட் மீ அன் அப்ஜெக்டிவ் லேமேன் டேர்ம் ஒரு சிம்பிள் டேர்ம் போட்டிங்கன்னா அந்த அப்ஜெக்டிவ் வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் சினோனிம்ஸ் எல்லாம் இல்லாமல் ஆக்சுவலாக ஒரு அப்ஜெக்டிவை சிம்பிள் வேர்ட்ஸில் கொடுக்கும். அதை எப்படி பேஸ் பண்ணிக்கங்க. எவ்வளோ ஜென்யூனாக இருக்கீங்களோ இந்த இண்டஸ்ட்ரியில் ஃப்ரெஷரை பொறுத்தவரையும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் சொல்கிறது தான் கணக்கு. ஃப்ரெஷரை பொறுத்தவரையும் எவ்வளோ ஜென்யூனாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சான்ஸ் அதிகம். அதுக்கப்புறம் நிறைய பேர் போடுவாங்க விண்டோஸ் ஓஎஸ், சில ஓஎஸ்லாம் போடுவாங்க, லினக்ஸ் ஓஎஸ்லாம் போட்டிங்கன்னா அந்த பேசிக்கான கமெண்ட்ஸை படிச்சிங்க. எப்படி ஒரு ஃபைல் லிஸ்ட் பண்ணுவீங்க, எப்படி ஒரு ஃபோல்டர் டெலீட் பண்ணுவீங்க, எப்படி ஒரு ஃபோல்டர் வந்து இன்னொரு ஃபோல்டர் காப்பி பண்ணுவீங்க, இது மாதிரி பேசிக்கான லினக்ஸ் சம்மந்த ஒரு 10 to 20 தெரிஞ்சு வச்சுங்க. சும்மா ஃபார் த சேக் ஆஃப் எதையும் ரெஸ்யூமில் போடாதீங்க, ஓவர் ஸ்டஃபை ரெஸ்யூமில் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் போடுவாங்க. ஜென்யூனாக போடுங்க. நீங்கள் நல்லா தூங்குவீங்கன்னா அதே போடுங்க. நீங்கள் ஒரு லேசினஸ் பர்சனாக அதே போடுங்க. எப்போ அங்கே ஜென்யூனான ஒரு விஷயம் அங்கே இருக்கோ நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் அங்கே இருக்குது. ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையும் ஜென்யூனஸ் ரொம்ப முக்கியம். ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்தா என்னால் ஒரு வாரத்தை முடிக்க முடியும், இல்லை ஒரு நாளில் முடிக்கணும் எவ்வளோ அப்ரண்ட்டாக சொல்கிறீங்களோ அப்போ தான் உங்களோட கிரெடிபிலிட்டி அங்கே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 1 page ரெஸ்யூமே அங்கே எதுவும் இப்போ ரொம்ப ஸ்டஃப் பண்ணாதீங்க ரெஸ்யூம்குள்ளே. அதுக்கப்புறம் உங்களோட பிஹேவியர், உங்களோட ஆட்டிடியூட் அப்படியே போடுங்க. அது தப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல, ரொம்ப ஜென்யூனாக இருக்காப்பான்னு சொல்லிட்டு நிறைய பேர் செலக்ட் பண்ண வாய்ப்பு அதிகம் இங்கே இருக்குது. இப்போது லேர்ன் பை டூயிங் நெக்ஸ்ட்டு ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. ஜாப் சர்ச் பண்ண சொல்ல இப்போ லிங்க்டின் ரொம்ப பாப்புலராக இருக்குது, நாக்கரி ரொம்ப பாப்புலராக இருக்குது. மோர் தேன் தட் நிறைய ரெஃபரல்ஸ் உங்கள் சீனியர்ஸு இல்லை உங்கள் சீனியர்ஸோட ஃப்ரெண்டு அவங்க கூட எவ்ரி 1 week ஒரு மெசேஜ் தட்டிகிட்டே இருங்க. ஏன்னா இன்றைக்கி பிஸியான காலகட்டத்தில் எல்லாரும் ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிட்டுருக்கோம். அதனால் அவங்க மறந்துடுவாங்க, கண்டிப்பாக அவங்க மறந்துடுவாங்க. ஸோ எவ்ரி வீக் யாரும் தப்பாக எடுத்துக்கலாம் மாட்டாங்க. ஒன்ஸ் இன் a week அவங்களுக்கு ஒரு மெசேஜ் தட்டிகிட்டே இருங்க. ஆனால் ஸ்டேட்டஸ் என்ன ஆச்சு, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், கொஞ்சம் எனக்கு கைட் பண்ண முடியுமா, ரெஸ்யூமை ப்ரிப்பேர் பண்ண கைட் பண்ண முடியுமான்னு ஓப்பனாக கேளுங்க. இன்றைக்கி சாஃப்ட்வேரில் பீப்புள் ஒர்க் பண்ணுறவங்க கண்டிப்பாக சின்ன பசங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களும் அதே ஸ்டேஜில் இருந்திருப்பாங்க, அவங்களும் ஒரு ஆவரேஜ் பர்சன். ஓகேங்களா? அந்த ஸ்டேஜ் கடந்தால் இப்போ அவங்க 15 years 20 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி நல்ல சேலரி வாங்கிட்டு இருக்காங்க. அதனால் இங்கே வந்து சில டைம்ஸ் நாக் த டோர் சொல்லுவாங்கள்ல, ரெஸ்யூமே ஒரு 10 ரெஸ்யூமே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க. இந்த டீநகர் சின்ன சின்ன கம்பெனிஸ்லாம் இருக்கும், நாக் த டோர் பண்ணுங்கள். இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம், என்னடா தெரு அலைஞ்சிருக்குமே அதை மட்டும் நினைக்காதீங்க. நாக் த டோர். ஏன்னா சம்டைம்ஸ் லைஃப்பில் எது ஒர்க் அவுட் ஆகும்னு யாருக்குமே தெரியாது. அதனால் லிங்க்டின் நாக்கரி மட்டும் நம்பி இருக்காதீங்க. கம்பெனிஸை பாருங்கள், அவங்களுக்கு ரெஸ்யூமே அனுப்புங்க, இன்டர்ன்ஷிப்பை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதையும் தாண்டி காம்படிஷனும் அதிகமாக இருக்குது. இப்போது 3 விஷயத்தை டச் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு ஜாப் கிடச்சிச்சு, ஓகேவா? ஜாப் கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணணும்னா 12 hours அட்லீஸ்ட் ஒர்க் பண்ணணும். 12 hours 1 year to 2 years இது போல் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களோட அப்படியே என்ன சொல்கிறது, டெக்னாலஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. உங்களால் ஜம்ப் டக்குன்னு அடிக்க முடியும். உங்கள் சேலரி அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். 5x 10x 20xன்னு. கண்டிப்பாக இந்த ஃபீல்டில் டெக்கில் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் சர்வை ஆக முடியும். அதுக்கப்புறம் சில மித்லாம் இருக்குது. ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க ரொம்ப அறிவாளி பசங்கன்னு. உண்மையே கிடையாதுங்க. ஒரு நான் சொல்ல 30 to 40% ஆஃப் த பீப்புள் ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க ஆவரேஜான பர்சன்ஸ். நிறைய பேர் நான் 10th ஃபெயில் ஆகி 12th ஃபெயில் ஆகி ஏன் டிகிரி கரஸ்பாண்டன்ஸில் பண்ணிவிட்டு கூட ஐடிக்குள்ளே வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க ஸ்டார்ட் பண்ண சொல்ல சின்ன கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுவாங்க, எந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லாமல் 1000 ரூபா 2000 ரூபாய்க்கு ஒரு ஜாபை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க 3 to 4 lakhs வரைக்கும் ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஒரு ஆவரேஜான பர்சன். அவங்க எப்படி கற்றுக்கினாங்கன்னா லேர்ன் பை டூயிங்கில் தான் கற்றுப்பாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தவரையும் அவங்களுக்கு இப்போ ஜாப் கிடச்சிச்சு, ஒரு விஷயத்த ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. ஸோ அந்த டாஸ்க் கொடுக்க சொல்லி கற்றுப்பாங்க, அந்த டாஸ்க் கொடுக்க சொல்லி அவங்க லேர்ன் பண்ணிப்பாங்க, அப்படியே க்ரோ ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஆவரேஜான பர்சன், உங்களுக்கு கம்யூனிகேஷன் இல்லைனாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் சில டைம்ஸ் நீங்கள் இன்டர்வியூ ப்ரிப்பேர் ஆகியே இருக்க மாட்டீங்க, ஓகேவா? ஆனால் இன்டர்வியூ போங்க. சில டைம் லக் ஒர்க் அவுட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்த ஸ்டோரி நிறைய மணி கேட்டிருப்பீங்க. ஒரு ஃப்ரெண்டு இருப்பான், அந்த ஃப்ரெண்டு வந்து இன்னொரு ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு போவான் இன்டர்வியூவா. அவனுக்கு விருப்பமே இருக்காது. ஆனால் விருப்பமே இல்லைல்ல, அவன் செலக்ட் ஆகிடுவான். அந்த ஆக்சுவலாக இன்டர்வியூ பண்ணால் பாருங்கள், அவன் ரிஜெக்ட் ஆகிடுவான். ஏன்னா இங்கே வந்து மோர் தென் ஸ்கில்லை தாண்டி உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் ரொம்ப முக்கியம், ப்ராப்ளம் சால்விங் ரொம்ப முக்கியம். ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக யார் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஜாப். இங்கே வந்து சிம்பத்திக்கு இடமே கிடையாது, இங்கே நெகட்டிவிட்டிக்கு இடமே கிடையாது. யார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்டர்வியூவில் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி அப்படி தான். இப்போ ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்கன்னா உங்களால் பண்ண முடியலனா கூட ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகி அதில் ஒரு லேர்னிங் எடுத்துக்கிட்டு திரும்ப அதை ட்ரை பண்ணி அவுட்புட் வர வைப்பாங்க. இது போல் பீப்புளுக்கு தான் இந்த இண்டஸ்ட்ரி தேவை.
யார் நோ சொல்கிறாங்களோ, நோ சொன்னாலும் பரவாயில்ல, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், அவுட்புட் வந்தால் நல்லது. ஸோ இது போல் பீப்புள் தான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவை. ஆனால் தான் அங்கே வந்து சிம்பத்தி ஒர்க் அவுட் ஆகாது, நெகட்டிவிட்டி ஒர்க் அவுட் ஆகாது, நீங்கள் என்ன சொன்னாலும் அங்கே ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நீங்கள் ஒரு ஆவரேஜான பர்சன், உங்களுக்கு கம்யூனிகேஷன் கம்மியாக இருக்குன்னா ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக ஒரு நாள் சக்சீட் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருப்போம். இந்த ப்ராசஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, இன்னொன்று சொல்ல வந்துட்டேன், எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணிகிட்டே இருங்க. சின்ன கம்பெனியாக இருந்தால் பரவாயில்ல, ரொம்ப ரொம்ப சின்ன கம்பெனி, எனக்கு சேலரி அங்கே சேலரி கம்மியாக தான் கொடுக்குறாங்கன்னு பரவாயில்ல, போய் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா அங்கே கற்றுக்கிறதுக்கு போகிறோம். 6 months to 1 year ரொம்ப எஃபர்ட் போடுங்க, நிறைய லேர்ன் பண்ணுங்கள். அதிலேருந்து உங்களால் ஜம்ப் அடிக்க முடியும் எம்என்சிக்கு. ஸோ இந்த வீடியோவில் நிறைய பேசியிருப்பேன். ஸோ நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க எனக்கு புரியுது. உங்களோட பீப்புள் ஹூ ஆர் இன் 20s, பிலோ 25 ரொம்ப இன்றைக்கி ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டம் ஜாப் கிடைக்கிறது. சாட் ஜிபிடி வந்த பிறகு, நிறைய ஏஐலாம் வந்த பிறகு நிறைய ப்ரெஷர் அவங்களுக்கு. பியர் ப்ரெஷராக இருக்கலாம், ஃபேமிலிக்கிட்டேருந்து ப்ரெஷர். அப்பா சொல்லுவார் ஈஸியாக, என்னடா உன்னை அவ்வளோ கோர்ஸ் கொடுத்து படிக்க வச்சேன், உன்னால் ஒரு ஜாபே வாங்க முடியலன்னு சொல்லுவார். அதெல்லாம் கேட்கும்போது பசங்களுக்கு எவ்வளோ மனசு வலிக்கும். அப்பா இவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு, நம்மளால் எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்க அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். நீங்கள் உங்களோட 40s இல்லைனா 45 இருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சின்ன பசங்களுக்கு. அதிலேருந்து அவங்களுக்கு லேர்னிங்காக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். பாய்.